மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச்சின் சார்பாக உங்க எல்லாரையும் மகிமையின் நேரத்தின் ஆராதனைக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தையும் இந்த ஆராதனையும் கேட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாள் நாட்களில் அவரோட நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென்.
அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அந்த மகிமையின் மேகம் எங்கள் மீது உட்பிரவேசிக்கட்டும் டாடி. எங்களை இன்னும் அந்த மகிமையின் ஆழத்துக்குள்ளாக அழைத்து செல்லும். எல்லாவற்றையும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. In the mighty name of Jesus I pray. Amen. இன்று நம்மளோட போதகர்கள் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தேவ தூதர்கள் அவர்களுடைய மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவ தூதர்கள் அந்த மேய்ப்பர்களை பார்த்து கூறினார்கள். இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை அறிவித்த தேவ தூதர்கள் முதலாவது எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு தான் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதலாவது இந்த உலகத்துக்கு சொல்லி கொண்டு போனார்கள். அதன் பிறகு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவ தூதர்கள் தேவனை துதித்தார்கள். இப்படிதான் நம்ம லூக்கா சுவிசேஷத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான அந்த நற்செய்தியை நம்ம பார்க்கிறோம். மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு முதலாவது கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே ஒவ்வொரு மனுஷனும் பிதாவை தைரியத்தோடு பிதாவினிடத்தில் சேரும்படியாக தான் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் தேவன் கிட்ட போய் நம்ம அவரை ஆராதிக்க முடியாதபடி, இல்லைன்னா தரிசிக்க முடியாத அளவுக்கு பிரிவினை உண்டாயிருந்தது. இதை சரி பண்ணும்படியாக தான், பிதாவையும் மனுஷனையும் இணைக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்து மனுஷனை ரட்சிக்கும்படியாக, பிதாவினிடத்தில் சேர்க்கும்படியாக தான் இந்த நற்செய்தி மனுஷருக்கு கொடுக்கப்பட்டது. இது உலகத்தை ரட்சிக்கும்படியாக, உலகத்துக்கு ஒளியாக, உலகத்துக்கு எதெல்லாம் இழந்ததோ எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டது. இதுவே முன்பாக ஆதியாகமம் புத்தகத்திலேயே நமக்கு முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 49:10 வசனத்துல, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்ற வசனத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜசிங்கம் யூதாவின் கோத்திரத்தில தான் வரப்போகிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் அவரை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதியாகமம் புத்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இது இன்னும் நம்ம கொஞ்சம் பார்க்க போனா என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று இதை ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது இதை தான் செய்து முடித்தார். அதற்கு அடையாளமாக தான் வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றி இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு 3 சாஸ்திரிகளையும் கொண்டு வந்து நிறுத்தியது. இதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் நமக்கு முன்னாக தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததே தேவனுடைய மகிமையை திரும்ப நமக்கு கொடுக்கும்படியாக தான், தேவனுடைய பிரகாசத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான், நமக்குள்ள ஜீவனை கொடுக்கும்படியாக தான், நமக்குள்ள ஒளியை கொடுக்கும்படியாக தான், நம்ம எந்த பிரச்சனையில இருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்கும்படியாக தான். இன்னும் நம்ம பார்க்க போனா ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு.
He is the Prince of Peace. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானம், யாரும் திருடி கொள்ள முடியாத, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த சமாதானம் நமக்கு வைக்கப்படுகிறது. அதனால தான் பூமிக்கு சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவின் பிறப்பை சொல்லும் போதே அறிவித்தார்கள். அவர் ஆளுகை செய்கிறவர், அவருடைய தோளின் மேல் ஆளுகை இருக்கிறதாம். ஆதாமுக்கு ஆளுகைகள் கொடுக்கப்பட்டது, ஆதாமுக்கு டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் இழந்து விட்டார். அதை திரும்பவும் மீட்டு மனுஷருடைய கரங்களில் கொடுத்து, நீங்கள் இந்த பூமியில ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இதற்காக தான் ஆளுகை நம் மேல வரும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 1:4 அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வரும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனாய் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள வாசம் செய்யும் போது அது நமக்குள்ள ஒளியை கொடுக்கிறது, பிரகாசிக்க பண்ணுகிறது. எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் நமக்குள்ள இருக்கிறார் அவர். நம்ம இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிறப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அது ஒளியாய் இருக்கிறது, அது மகிமையின் பிரசன்னமாய் நம்மை சுற்றிலும் உலாவி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல அந்த ஜீவ நதி நமக்குள்ள இருந்து புறப்படும் போது நமக்கு தேவையான எல்லா பணங்களும் ரிலீஸ் ஆகும், ஃபினான்ஸ் ரிலீஸ் ஆகும், நமக்கு சுகம் உண்டாகும், நமக்கு ஜீவன் உண்டாகும், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சமாதானம் உண்டாகும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சொல்லுகிறார்கள். ஸோ சமாதானம் உண்டாகும். இந்த வேளையில குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகும். நம்ம பிரச்சனையில இருக்கும்போது தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் கொடுக்கும்போது நாம எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வர முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதாம் இடத்தில் இழந்து போனவைகளை திரும்பவும் மீட்டு நம்மளுடைய கரங்கள்ல கொடுக்கிறார். அவர் தான் நம்மளுடைய மீட்பராய் இருக்கிறார், அவர் தான் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார், அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். இந்த காலகட்டத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்தையும் இந்த நற்செய்தியும் ஒவ்வொருவருக்கு பரிமாறிக்கொண்டு நாம் இந்த சந்தோஷமான வேளையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமையின் நேரத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த அற்புதமான நாட்களிலே விசேஷித்த மகிமையை வல்லமையை பூமியில வெளிப்படுத்தும்படி பூமிக்கு இறங்கி வந்து அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிற காலம் இது. இந்த நாட்டில் நம்ம கவனித்து பார்க்கிறோம், மோசேவை தேவன் அழைக்கிறார். முதல் முறையாக மோசேவை சந்திக்கும்படியாக ஹோரேப் மலையில அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு எரிகிற முற்செடியாக பல வருஷம் காத்து கொண்டிருக்கும் பொழுது மோசேவை அங்கு சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை மோசேவுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது தெளிவான முறையில் தான் யார் என்பதும், தான் முற்பிதாக்களுடைய விலையேறப்பெற்ற தேவன் என்பதையும், இந்த ஜனத்துக்காக காத்திருக்கிறவர் என்பதும், காப்பவர் என்பதும், இவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதையும் தெளிவான முறையில் பேசி அவனிடத்துல எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியில கூட்டிட்டு செல்லும்படி ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை கையில கொடுக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போகும்பொழுது வேற ஒரு இடத்துல சீனாய் வனாந்திரத்திலே, சீனாய் மலையில மோசேவை தேவன் மறுபடியும் அழைத்து அவரிடத்துல பேசும்படியாக, மக்களிடத்துல சொல்லும்படியாக ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தோம் என்றால், தேவன் நம்மிடத்துல பேசும்படியாக அவ்வளவு பிரியமா இருப்பதை மோசேவினிடத்துல பேசும்போது நம்ம பார்க்க முடிகிறது. மோசேவினிடத்துல தேவன் பேசும்பொழுது மலை முழுவதுமாக இடி முழக்கங்களும் மின்னல்களும் மேகங்களுமாக குமுறிக்கொண்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை 19ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமத்தில் பார்க்கிறோம், 20ஆம் அதிகாரத்தில், 21ஆம் அதிகாரத்தில், மறுபடியும் 3ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவர், இவ்வளவு மிகப்பெரிய பிரகாசம் உள்ளவர், இவ்வளவு பெரிய அதிசய அற்புத அடையாளங்களை உடையவர். தேவன் நம்மிடத்துல பேசுவதற்கு இவ்வளவு ஆசையா இருக்கிறார் என்பதை நாம் அங்கேதான் பார்க்க முடிகிறது. ஏதேன் தோட்டத்தில் அணு தினமும் ஆதாமுடைய ஏவாளோடு பேசும்படியாக அப்படி இறங்கி ஓடி வந்த தேவன் தான் மறுபடியும் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும்படியாக துடித்து கொண்டு இருக்கிறத கவனிக்கிறோம். ஆனால் மக்களோ இல்ல மோசே நீங்க தேவன்கிட்ட பேசுங்க, நீங்க எங்ககிட்ட பேசுங்க, அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தேவன் அணு தினமும் நம்ம இடத்துல பேசும்படியாக மிகவும் பிரியமா இருக்கிறத இந்த யாத்ராகமம் 19, 20, 21, 3ஆம் அதிகாரம் அனைத்து
எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். கடைசி காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில அற்புதமாக ஒரு நட்சத்திரம் அவருக்கு இந்த நேரத்தில் பிறக்க போகிறார் என்று சொல்லுகிறது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வேற எங்கெங்கிருந்தோ இருக்கிற மக்கள் வர தொடங்குகிறார்கள். அங்கே மிக சிறந்த அறிவாளிகளும் தேடி வர தொடங்குகிறார்கள். மெய்ப்பர்களும் ரெடியாக நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையிலே ஆடுகளை அந்த இடத்துல வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு பண்டிகையில் இந்த ஆடுகள் அனைத்தும் பலியாக செலுத்தப்பட போகிறது. அதற்காக இந்த ஆடுகளை சேர்த்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் பனி பெய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே. ஆனால் ஒரு தேவதூதன் அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்று, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த அற்புதமான தேவனுடைய பலியாகிய தேவனுடைய ஆடாகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்க போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லி அவர்கள் அனைவரும் எங்கே பிறக்க போகிறார் என்ற இடத்தை சொல்லி அங்கே போய் பார்க்கும்படியாக அவர்களுக்கு ஒரு காஸ்பல் நியூஸை கொடுக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒன்றுதான் பூமியிலே நடந்த இந்த அதிசயமான ஒன்று. இந்த அதிசயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நாள் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட இந்த நாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நாம் தனிப்பட்ட முறையில் நம்மை சந்தித்து நம்மை அவருக்குள்ள அழைத்து அவருடைய விலையேற பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதம் நமக்கு கட்டவிழ்க்கிறதாம் கிறிஸ்தவத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு கிரியைகள். அதனால தான் சொல்லுகிறது, அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை, நம்பிக்கை, ஐஸ்வர்யம் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் நாம் வாசிக்க முடிகிறது. பிறகு சொல்லுகிறார், அவர் உட்கார்ந்து இருக்கிறது போலவே அதே இடத்துல அந்த அதிகாரத்தோடு உங்களை பூமியில உட்கார வைத்து சகலமும் அவர் பாதத்துக்கு கீழே வைத்தது போலவே உங்களுடைய பாதத்துக்கு கீழும் சகலவற்றையும் வைத்து உங்களை ஆளுகிறவராக பூமியிலே வைத்து உங்களை ஆசாரியர்களாகும் தேவனுக்கு அதே நேரத்தில் பூமிக்கு ராஜாவாகும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த அழைப்பு தான் உங்க மீது வைத்திருக்கிறார் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை பவுலும் சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்வது போல, அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ ரீக ஆசாரிய சந்ததியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. ஆம், இந்த அற்புதமான ஒரு அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. எங்கோ இருந்த நாம் எந்த வகையிலும் எந்த ஒரு மக்களால் நம்ம மதிக்கவே முடியாது. நமக்கு ஒரு எந்த வகையிலும் ஒரு உரிமை இல்லாத ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்து தான் அவருடைய விலையேற பெற்ற சொத்துக்கு சொந்தக்காரனாக நம்மை அழைத்து, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி, என்னுடைய சொந்த பிள்ளை நீதான் என்று சொல்லி, நீ பூமியை ஆளும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன், சகல அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு இருக்கிற அனைத்து அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், ஏனென்றால் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஒரு விலையேற பெற்ற ஒன்றை நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத அதிசய அடையாளத்தை பூமியில தேவன் நடப்பித்த ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். அதுதான் நான் கொண்டாடுகிறேன். கிறிஸ்தவம் என்பது சாதாரண ஒன்றில், அது சந்தோஷத்தினுடைய மிகுதியினால நிரம்பி வழிகிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனி பலிக்கவே பலிக்காது என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை நமக்கே கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்று உரிமையும் கொடுத்து நம்முடையதாக எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற அன்பில் திளைக்கும்படியாக தான் நம்மை தேவன் இந்த நாள் அழைத்திருக்கிறார். இந்த அன்புக்குள்ளாக நம்மை நாம விட்டுக் கொடுக்கலாமா? இந்த விலையேற பெற்ற மகிமை நம்மை மூடும்படியாக நம்ம விட்டுக் கொடுக்கலாமா? நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அருமையான விலையேற பெற்ற இந்த பண்டிகை நாட்களில் அப்பா உம்முடைய விலையேற பெற்ற வல்லமின் கரத்தை பூமியில் மீது தொட்டு நீங்கள் பூமிக்குள்ளாக இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அந்த விலையேற பெற்ற மகிமைக்குள்ளாக வந்து நிற்க வேண்டும் என்று அழைக்கிற உடைய விலையேற பெற்ற அழைப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தகப்பனே உடைய வல்லமின் கரம் இறங்கி வரட்டும். குடும்பங்களுக்கு மேலே உடைய விலையேற பெற்ற மகிமையின் கரம் இறங்கி வரட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார லோகாதிபதியினுடைய எந்த வியாதி, எந்த படுக்கை, எந்த மரணம் சம்பந்தமான செய்தி எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுதே கேன்சல் ஆவதாக நான் ஜெபிக்கிறேன். அது எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுதே விலகுவதாக கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, நாள்பட்ட கடன்கள், தொடர்ந்து வருகிற சாபமாகிய எல்லா விதமான கடன்கள் இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுதே விடுதலை ஆகும்படி அப்பா இவர்கள் மீது வைத்திருக்கிற கரங்களை எடு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்று சொல்லுகிற விலையேற பெற்ற மகிமை கட்டவிழ்க்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க விடுவித்து வெளியில கூட்டிட்டு வந்து தகப்பனை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது போலவே இந்த வழியில் எந்த கடனில் இருந்தாலும், எந்த வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், எந்த மரணத்தினுடைய படுக்கையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே சுக செய்தி அவர்களுக்கு வருவதாக, எல்லா கடனும் கேன்சல் ஆனது என்று நற்செய்தி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த பண்டிகை நாட்களில் ஒரு அற்புதமான நாட்களில் உங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவானவர் பாலகனாய் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் மத்தியில மாம்ச வடிவில் பிறந்தார்.
ஒருவேளை நம்முடைய சிந்தனை எல்லாம் இப்படிதான் தோன்றலாம். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இது தோன்றினது. இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் ஆதி முதற்கொண்டே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே சகலமும் அவர் மூலமாய் உண்டானதாம். உண்டானது ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குமாரனாய் வரும்போது மிகுந்த ஒரு திட்டத்தோடு ஒரு பணியோடு வருகிறார். பிசாசு எது எல்லாம் தந்திரமாய் செயல்பட்டு முதலாவது ஆதாம் மூலமாய் எதை அவன் பறித்து கொண்டானோ அதை எல்லாவற்றையும் களைகிற வண்ணமாய் அவர் வருகிறார். அவர் வந்தபோது மனிதனாய் வருகிறார். அதுதான் அற்புதமான விஷயம். மனிதனாய் வருகிறார். அவருக்குள்ளாய் எந்த பாவமும் இல்லை. அவர் இரத்தத்திற்குள்ளாய் எந்த பாவமும் இல்லை. பாவம் அறியாதவராய் இருந்தார். இதுதான் பிசாசுக்கு மிகுந்த பயத்தை உண்டாக்கினது. மிகுந்த பயம் அவனுக்கு உண்டானது. அவர் ராஜாவாக வருகிறார். ஒருவேளை உலக தோற்றத்தின் வாயிலாக இருக்கும் ராஜா போல இல்ல, ஆவிக்குரிய ராஜாவாய் பூமியில வருகிறார். இது அவனுக்கு மிகுந்த ஒரு பயத்தை உண்டாக்கினது. ஏனென்றால் எந்த சிங்காசனத்தை, எந்த அதிகாரத்தை தேவன் மனிதர்கள் மீது வைத்திருந்தாரோ அந்த சிங்காசனத்தை, அந்த அதிகாரத்தை இவன் பொய் பேசி ஆதாமிலிருந்து எதை பெற்று கொண்டானோ அது எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்தது. மிகுந்த நடுக்கத்திற்குள்ளாய் சென்றிருப்பான். அதனால்தான் அங்க போயிட்டு ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறான். ஏரோது ராஜாவாய் இருக்கிறான். ஏரோது கிட்ட போயிட்டு இவன் எப்போதும் பொய் பேசுகிறான் சுற்றி தெரிகிறான். ஏரோது கிட்ட போயிட்டு இல்ல உன்னுடைய ராஜ்யத்திற்கு கலக்கம் உண்டாக போகிறது என்ற ஒரு பொய் அங்கு உண்டாகிறது. ஏரோதும் பயப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு குமாரனாய் இருக்கிறார். ஆவிக்குரிய ராஜாவாய் இருக்கிறார். மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். ஏரோதுக்கு இங்க கலக்கம் உண்டாகிவிட்டது. பிசாசு எல்லா திட்டங்களையும் இங்க மேற்கொண்டாகிவிட்டது. அப்போதான் ஏரோது சொல்றான், இல்ல யாரெல்லாம் 2 வயதுக்குள்ளா இருக்கிறாங்க எல்லாரையும் பிடிங்க, அடிங்க, கொலை பண்ணுங்க. பிசாசு நடுநடுங்க ஆரம்பித்ததான முதல் அங்கு செயல்தான் ஏரோது மூலமாய் இப்பேற்பட்ட திட்டங்கள் வெளிப்படுகிறது. இல்லை, எதையும் அந்த குமாரனை, அந்த பாலகனை, எந்த ராஜாவாய் வந்த மகிமையின் ராஜாவாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுதான் ஒரு பெரிய திட்டமாய் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு பெரிய திட்டம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த வினாடி முதல் கொண்டாய் எது மீது அதிகாரம் வைத்திருந்தானோ அந்த அந்தகாரத்தின் மீது அவர் ஆளுகை செய்கிறவாய் மாறினார். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா அந்தகாரத்தின் இருள் மீதும் ஆளுகை. எது பிசாசு நினைத்து கொண்டிருக்கலாம், இல்ல இதுக்கப்புறம் என்னுடைய ஜேர்னி, இல்ல அவர் வந்தபோது எல்லாமும் அங்கிருந்தே ஒரு முடிவு ஆரம்பித்து ஆகிவிட்டது. இதுதான் உண்டாகிறதா இருக்கிறது. ஏனென்றால் லெஜிட்டிமேட் ஏர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்ட ரீதியாக, உலகத்தின் ஆவிக்குரிய சட்ட ரீதியாக குமாரன் இங்கு வருகிறார். யூதாவின் ராஜசிங்கமாய் அவர் வருகிறார். அவர் வந்தபோது எல்லாம் அவர் கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், கேளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அவர் சமாதான பிரபு, எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்ய வந்தவர். கர்த்தத்துவம் அவர் மீது இருந்தது. எல்லா அதிகாரமும் அவர் கொண்டிருந்தார். அவரே இயேசு கிறிஸ்துவானவர். அவர் இயேசு கிறிஸ்துவான அவர் பிறந்த போது வேதாகம் இப்படிதான் சொல்கிறது, வாசல்களை உங்கள் தலைகள் எல்லாம் உயர்த்துங்கள், அப்போது மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற வண்ணமாய். பிசாசு நினைச்சிருப்பான், யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தராம், அவரே யுத்தத்தில் வல்லவராம். நடுநடுங்க ஆரம்பித்திருவார். ஆங்கிலத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, he is a lord of hosts, he is a man of war. இந்த ஆவிக்குரிய சட்ட ரீதியாக வருகிற இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த போதே அங்கு நான் சொன்ன வண்ணமாக கலக்கங்கள் எல்லாம் பிசாசுக்கு உண்டானது. இதை செய்து விடலாமா, அதை செய்து விடலாமா, இதை முடித்து விடலாமா, இவர் தலையை நசுக்கினால் எல்லாம் சரியாகிவிடும். இதை கொண்டு வந்து பரிசேயர்களை கொண்டு வந்து, சதுசேயர்களை கொண்டு வந்து, யூதர்களை கொண்டு வந்து எதிர்த்து இவரை புரட்டி போட்டு விடலாம் என்கின்ற திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் இந்த யூத ராஜ சிங்கத்தை, இந்த மகிமையின் ராஜாவை ஒன்றும் செய்ய இயலாது. அவரே ஆளுகை செய்பவராய், அவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். அவர் மீதுதான் அதிகாரம். எல்லா அந்தகார இருளும் அவர் பிறந்த உடனே முடிவுக்குள்ளாய் வந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கான ஒரு குமாரனாய் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் வந்து எல்லா துரைத்தனங்களையும், எல்லா அதிகாரங்களையும், எல்லா ஆளுகையையும், இருளில் இருந்து வருகிற எல்லாவற்றையும் அவர் நீக்கினார். அதனால்தான் யோவான்ல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை மாம்ச வடிவமாய் இறங்கி வந்து நமக்காய்
மாம்ச வடிவமாய் இறங்கி வருகிறார் இயேசு கிறிஸ்துவானவர். அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்ததாம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் மாத்திரம்தான். யார் இந்த ஒளி? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். இருளானது அவரை பற்றி கொள்ள முடியவில்லை, பற்றி கொள்ள முடியவும் முடியாது. அதனால்தான் இருளின் அந்தகார லோகங்கள் எல்லாமும் அன்றுக்கு முடிவுக்கு வர ஆரம்பித்த உடனே எல்லா கலக்கமும் அங்கு உண்டாக ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவானவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. மனிதரை மீட்டெடுக்க, மனித குலங்கள் சென்று கொண்டிருந்த எல்லாவற்றையும் மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்துவானவர் மனித குமாரனாய் வந்தார். ஐசையா 9:6 அதுதான் நம்ம பார்த்தோம். அவர் மீது கர்த்தத்துவம் இருந்தது. அவர் தோளின் மீது அவரே சமாதான பிரபுவாய் இருந்தார். அவர் வந்து எல்லாவற்றையும் முடிக்கிறார். ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்க போறோம் பாருங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2:15-16 படிக்கிறேன். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு விளக்கும் எதைக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நான் உங்களுக்காக படிக்கிறேன், கேளுங்க. சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அவர் மீது சமாதானம் இருந்தது. இப்படிதான் அவர் சமாதானம் பண்ணினார். அது மட்டுமல்லாமல் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எது ஆதாம் மூலமாய் நாம் விழுந்தோமோ, தேவனிடத்தில் இருந்து, பிதாவினிடத்திலிருந்து எதை பிரித்தானோ அதை மீட்டெடுக்கிற வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். சகலவற்றையும் முடித்தார். சகலமும் நமக்கு ஜெயமாய் உண்டானது. எல்லா அந்தகார இருளும் அன்றைக்கு ஒழிந்தாகிவிட்டது. அந்த நன்னாளை தான், அந்த பேர்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அது எந்த ரோகங்களா இருந்தாலும் சரி, அது எந்த சாபங்களா இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் திகைத்திருந்தாலும் சரி, அவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக முடித்து விட்டதினால், ஜெயத்தை மேற்கொண்டு விட்டதினால், சிலுவையில் யாவற்றையும் முடித்து விட்டதினால், எனக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான பாதைகளை செவ்வையாய் மாற்றி அவர் இந்த நாட்கள் என்னை அழைக்கிறார். 2025 ஆண்டுக்குள்ளாய் அவர் பிரவேசித்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு என்னை அழைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு, அவர் நம் மீது வைத்திருக்கிற அதிகாரத்தோடு செயல்படுவர்களாய் நாம் மாறுவோம். ஷாலோம்.